சின்னையாவுடனோட கருத்து வேறுபாடு நீங்கிடுச்சா இல்லை தொடர்ந்து? கருத்து வேறுபாடு பொதுக்குழு நடந்ததுல பொதுக்குழுல அது உள்கட்சி விவகாரம். பொதுக்குழுல ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறதில்ல. அது எங்க உள்கட்சி விவகாரம் பேசணும், பேசி அது சரியா போச்சு. அப்புறம் அவர் மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு. இளைஞர் சங்க தலைவரா முகுந்த நீடிக்கிறாரா இல்ல நீங்க அறிவிச்சபடி நீடிக்கிறாரா? அன்னைக்கு பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடிக்கிறார் பேச்சே இல்லை. பொதுக்குழுவே அறிவிச்சுட்டேன், நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பொதுக்குழு நடந்த அதாவது அந்த விரும்பத்தகாத நிகழ்வு வந்து கட்சி வளர்ச்சி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? பொதுவெளியில இந்த மாதிரி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி பாதிக்காது. ஏன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஒரு பழைய இது நீங்க அது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க இளைஞர், வயதானவர்கள்லாம் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும். என்னன்னா அந்த காலத்துல கட்சி சங்கம் ஆரம்பிச்சு அந்த காலத்துல நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடத்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை விமர்சியுங்கள். என்ன சொல்லுவேன்? என்னை விமர்சியுங்கள், என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள். என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறவர்கள் அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த போன் தான், எல்லாங்களும் தான், தரைவழியில் தான். அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க, அதில்னா கடிதம் எழுதுங்க. ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க, அது நீங்கள் திருத்திக்கணும், இது தவறு, அது தவறு, அந்த மாதிரி எழுதலான்னு சொல்லுவேன். என்னை விமர்சியுங்கள். முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சியுங்கள். நான் கோபமாக சொல்ல மாட்டேன், சாதாரணமாக சொல்ல என்னை விமர்சியுங்கள். இப்போ அதுதான் கூட்டத்தில் சொல்றேன், என்னை விமர்சியுங்கள். ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம், தவறு செய்பவர்களும் இருக்கலாம். அப்ப தவறுன்னு தெரிஞ்சாதானே சொன்னாதான். இப்ப நான் நீங்க தவறு செய்யறேன்னு எனக்கு சொன்னாதான் நான் திருத்திக்க முடியும். ராமதாஸ் சொல்றதெல்லாம் சேரலாம் அப்படின்னு கேட்டு போனா நான் திருத்திக்க முடியாது, எனக்கு தெரியாது. அதனால தான் என்னை விமர்சியுங்கள். இப்ப நீங்கள்லாம் இவ்வளவு பேர் இருக்கீங்க, இங்க மட்டும் இல்லை, அந்த காலத்துல 50 வருஷத்துக்கு மேல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன். பத்திரிகையாளர்களிடமே சொன்னேன், என்னை விமர்சியுங்கள். நீங்க என்கிட்ட குறைகளை கேளுங்கள், ஏதோ கேள்விகள் நான் சொல்லுவேன், அப்பெல்லாம் சொல்லுவேன், இப்ப கூட சொல்றேன். எந்த கேள்வி வேணாலும் கேள்வி, அப்படி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டுனா இல்லையா? எந்த கேள்வி வேணாலும் கேள்வி, எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபம் வருவதில்லை. ஏன் கோபம் வரணும்? கோபம் வரணும்படியா எந்த கேள்வி நீ கேட்டாலும் கோபப்படக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும், தலைவரோ நிறுவனரோ வேற எந்த பொறுப்பில் இருந்தாலும், பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோபப்படக்கூடாது, சாந்தமாக பதில் சொல்லணும்.